அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. திருத்தந்தையின் புதன்பொது மறைக்கல்வி உரை. ஸ்பெயின் பயண அனுபவங்களை பகிர்ந்த திருத்தந்தை ஒற்றுமை, உரையாடல் மற்றும் சகோதரத்துவத்தின் அவசியத்தை வலியுறுத்தினார். உங்கள் கண்களை உயர்த்தி பாருங்கள் என்ற இயேசுவின் அழைப்பை நினைவூட்டி, உலகை அன்பு, மரியாதை மற்றும் இரக்கத்துடன் காணுமாறு அனைவரையும் அழைத்தார். ஜூன் 17 புதன்கிழமை வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் சரியாக காலை 10 மணிக்கு தனது புதன்பொது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தொடங்கினார். ஸ்பெயின் நாட்டிற்கு மேற்கொண்ட திருத்தூது பயணம் குறித்த தனது சிந்தனைகளை திருப்பயணிகளுடன் திருத்தந்தை பகிர்ந்து கொண்டார். முதலில் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து இறைவார்த்தைகள் ஆங்கிலம், இத்தாலி மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம். 4 மாதங்களுக்குப் பின்தான் அறுவடை என்னும் கூற்று உங்களிடையே உண்டே. நிமிர்ந்து வயல்வெளிகளை பாருங்கள். பயிர் முற்றி அறுவடைக்கு தயாராய் உள்ளது. நீங்கள் உழைத்து பயிரிடாததை அறுவடை செய்ய நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் உழைத்தார்கள், ஆனால் நீங்கள் அந்த உழைப்பின் பயனை அடைந்தீர்கள். இவ்வாறு விதைப்பவர் ஒருவர், அறுவடை செய்பவர் வேறு ஒருவர் என்னும் கூற்று உண்மையாயிற்று என்றார். இறைவார்த்தை வாசிப்பிற்கு பிறகு திருத்தந்தை தனது புதன்பொது மறைக்கல்வி உரையை தொடங்கினார். அன்பான சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். கடந்த வாரம் நான் ஸ்பெயின் நாட்டிற்கு மேற்கொண்ட திருத்தூது பயணம் குறித்த சில சிந்தனைகளை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்பயணத்தின் போது நான் மட்ரிட், பார்சலோனா, மொன்செராட் மடாலயம், மொன்செராட் ஆபி மற்றும் கேனரி தீவுகளுக்குச் கனேரி ஐலண்ட்ஸ் சென்றிருந்தேன். 4 ஆப்பிரிக்க நாடுகளில் நான் மேற்கொண்ட நீண்ட பயணத்திற்கு பிறகு இந்த முறை பழமையான மற்றும் அசாதாரணமான பணக்கார கத்தோலிக்க பாரம்பரியத்தை கொண்ட ஒரு ஐரோப்பிய நாட்டில் நான் இருப்பதை கண்டேன். குறிப்பிடத்தக்க சமூக மற்றும் கலாச்சார மாற்றங்களுக்கு உள்ளாகியிருக்கும் இன்றைய ஸ்பெயினில் திருத்தந்தை எல்லா இடங்களிலும் உற்சாகத்துடனும் திறந்த மனதுடனும் வரவேற்கப்பட்டார் என்பது தெளிவாக தெரிந்தது. இதற்காக நான் இறைவனுக்கும், ஸ்பெயின் நாட்டு மக்கள் அனைவருக்கும், அரசு அதிகாரிகள் மற்றும் குடிமைச் சமூக அதிகாரிகளுக்கும், ஆயர்கள் மற்றும் திறவை சமூகங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைமக்கள் தங்களின் மகிழ்ச்சியான விசுவாச வெளிப்பாடுகள் மற்றும் அன்பின் மூலம் என்னை பெரிதும் ஊக்குவித்தனர். பதிலுக்கு நான் விசுவாசிகளை உறுதிப்படுத்தினேன், மேலும் ஒற்றுமை, உரையாடல் மற்றும் பன்முகத்தன்மையில் ஒருமைப்பாடு ஆகியவற்றை எப்போதும் வளர்ப்பதன் மூலம் எல்லா வகையான பிரிவினைகளையும் எதிர்ப்புகளையும் முறியடிக்குமாறு அவர்களை ஊக்குவித்தேன். இதுவே பேதுருவின் வாரிசின் குறிப்பிட்ட பணியாகும். இது திருத்தூது பயணங்களின் போது ஒரு சிறப்பு வெளிப்பாட்டை காண்கிறது. ஒவ்வொரு முறையும் பார்வையிடும் நாடுகளின் திறவை மற்றும் சமூக சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இது மாற்றியமைக்கப்படுகிறது. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.